والصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألهاكم التكاثر حتى زرتم المقابر كلا سوف تعلمون ثم كلا سوف تعلمون كلا لو تعلمون علم اليقين لترون الجحيم ثم لترونها عين اليقين ثم لتسألن يومئذ عن النعيم صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم من غسل ميتا فكتم عليه غفر الله له 40 مرة صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியமிக்க மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 3 கட்டங்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றார். அதிகமான மனிதர்கள் 2 கட்டத்தை மறுக்கிறார்கள். முஸ்லீம்களாகிய நாங்கள் மாத்திரம்தான் அந்த 3 கட்டத்தையும் ஏற்றுக்கொள்கிறோம். யார் அதை ஏற்றுக்கொண்டாலும் யார் அதை மறுத்தாலும் இன்ஷா அல்லாஹ் இந்த 3 கட்டத்தையும் ஒவ்வொருவரும் சந்திக்க போகிறார்கள். மறுப்பவர்கள் அதிகமாக இருப்பதனால் அது இடம்பெறாது என்று யாரும் கருதிவிடக்கூடாது. முதலாவது தான் தாருத் துன்யா, இந்த உலகத்துடைய கட்டம். இரண்டாவது தாருல் பர்ஸக். தாருல் பர்ஸக் என்றால் அது திரையுலகம், அது யாருக்கும் என்னவென்று விளங்காது. மூன்றாவது உலகம்தான் தாருல் ஆஹிரா. தாருத் துனியா எதுவரைக்கு போகும் என்றால் குர்ஆன் ஹதீஸுடைய ஒளியில் பார்த்தால் அது இறந்த காலத்தில் தான் பேசியிருக்கிறது. அத்தா அம்ருல்லாஹி ஃபலா தஸ்தஅஜிலு, வந்துட்டு அது அல்லாஹ் அப்படிதான் சொல்றார். இக்தரபத்திஸ் ஸாஅ, கியாமத் வந்து விட்டது, அல்லாஹ்வுடைய வார்த்தை அது. அத்தா அம்ருல்லாஹ், இறந்த காலம் முடிஞ்சு, உலகம் முடிஞ்சு, அதனுடைய போங்கு அதுதான். அத்தா அம்ருல்லாஹி ஃபலா தஸ்தஅஜிலு இக்தரபத்திஸ் ஸாஅத்து வன்ஷக்கல் கமர். எல்லாமே இறந்த காலத்துல தான் அல்லாஹ் சொல்றான் உலகம் முடிந்து விட்டது என்று. அந்த காலத்துல உள்ள இந்த 2 வாழ்க்கையையும் மறுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, இவங்க சொன்னாங்களாம் அது இப்ப எல்லாம் வராது. அதுக்குத்தான் அல்லாஹ் சூரா மஆரிஜில சொன்னான், நாங்க அதை கிட்டத்துல பார்க்கிறோம். வனராஹு கரீபா, அவர்கள் பஈதா, தூரமாக பார்க்கிறார்கள். இப்ப முதலாவது தாருத் துன்யா, இரண்டாவது தாருல் பர்ஸக், மூன்றாவது தாருல் ஆஹிரா. இந்த மூன்றையும் நம்பிய ஒருவனுக்கு பேர் தான் முஸ்லிம். இந்த மூன்றையும் நம்பிய ஒருவன் பெருமை அடிக்க மாட்டான். இந்த மூன்றையும் நம்பிய ஒருவன் மனோ இச்சைக்காகவோ பணத்துக்காகவோ
அரசியலுக்காகவோ உலகத்தில் வாழ மாட்டான். இந்த மூன்றை நம்பிய ஒருவன் மிக கவனமாக உலகத்தில் வாழ்வான். இந்த மூன்று வாழ்க்கையையும் அல்லாஹ் ஒரு சூறாவில் சுருக்கி இருக்கின்றார். இந்த தாருத் துனியா, தாருல் பர்ஸக், தாருல் ஆஹிரா, இந்த மூன்று வாழ்க்கையையும் எங்களுக்கு தெரிந்த ஒரு சூறாவுக்குள் அல்லாஹ் சுருக்கி விட்டார். என்ன சூரா? அல்ஹாகுமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர் கல்லா ஸௌஃப தஅலமூன் ثم كلا سوف تعلمون كلا لو تعلمون علم اليقين لترون الجحيم. இந்த ஒரு சூறாவுக்குள் அல்லாஹ் இந்த மூன்று வாழ்க்கையும் அல்லாஹ் சுருக்கி விட்டார். முதலாவது தாருத் துனியா. அல்லாஹ் சொல்றான், துனியாட என்ற உங்களோட நிலைமை என்ன தெரியுமா? இன்னைக்கு ஜும்மா இல்ல, பயான் இல்ல. பாருங்க, முஸ்லீம் ரோட்லான் போறான், சாப்பாட்டுக்கு போறான், மறந்துட்டான், ஜும்மாவை மறந்துட்டான், இன்னைக்கு தொழுகையை மறந்துட்டான். மனிதன் எல்லாத்தையும் மனிதன் மறந்துட்டான். ஏன் மறந்தான் என்று தெரியாது. ஏன் மனிதன் மறந்தான் என்று சொல்ல தெரியாது. அல்லாஹ் சொல்றான், உன்னை மறக்கடித்தது. அல்ஹாகுமுத் தகாசுர், தகாசுர் உன்னை மறக்கடிக்க வைத்து விட்டு. தகாசுர் என்றால் என்ன? ஒவ்வொன்றிலும் அதிகத்தை தேடுவது உங்களெல்லாம் மறக்கடிக்க வைத்து விட்டது. இன்றைக்கு யாருக்கு சாப்பாடு போதுமான அளவு இருக்குது? அல்லாஹ் வசதியை தந்திருக்கிறார், அல்லாஹ் நல்ல வீட்டை தந்திருக்கின்றார், அல்லாஹ் நிம்மதியை தந்திருக்கின்றான். சிந்தனை என்ன தெரியுமா? பேர பிள்ளைக்கு சம்பாதிக்கிற சிந்தனை, புள்ளட புள்ளட பிள்ளைக்கு சம்பாதிக்கிற சிந்தனை உங்களை எல்லாம் மறக்கடிக்க வைத்து விட்டு. இதன் தாருத் துன்யா. எதுவரைக்கும் மறக்கடிக்க வைக்கும்? ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். அடுத்த வாழ்க்கை பர்ஸக், கபறுகளை சந்திக்கிற வரைக்கும். கபறுகளுக்கு எப்ப நீங்க வருவீங்களோ உங்களோட சிந்தனை அதோடு முற்று பெறும். கபருக்கு போன ஒருத்தருக்கும் அந்த சிந்தனை இல்லையே, அந்த சிந்தனை இல்லை. கபர் அடைஞ்சிட்டா சார், இந்த உடம்பிலிருந்து உயிர் இந்த கட்டையிலிருந்து பிரியும் வரைக்கும் தான் அவ்வளோ சிந்தனை. இடம் மாறு. தாருல் பர்ஸக் இரண்டாவது வாழ்க்கை. அதனாலதான் கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, தாருல் பர்ஸக் என்ற கபருடைய சிந்தனை எங்களுக்கு இருக்கும். அடிக்கடி இந்த சூறாவை ஓதும். எங்கட முழுதுக்கும் ஷைத்தானுடைய முழுது அட்டகாசத்துக்கும் தீர்வு தரும் இந்த சூறா. எங்களை ஏமாற்றி வச்சிருக்கிறார். எங்களை ஏமாற்றி ஏமாற்றி உலகத்தையே ஏமாற்றி ஷைத்தான் வைத்திருக்கின்றார். தாருல் பர்ஸக் என்ற இந்த வாழ்க்கையை நம்முடைய மூதாதையர்கள் அடைஞ்சிட்டாங்க. சிலருடைய வாப்பா அடைஞ்சிட்டாங்க, உம்மா அடைஞ்சிட்டாங்க, மாமி அடைஞ்சிட்டாங்க, மாமா அடைஞ்சிட்டாங்க, நானா அடைஞ்சிட்டாங்க. இப்ப என்ன அவங்களுக்கு? தாருல் பர்ஸக். நீங்க குர்ஆன் ஹதீஸ்ல இருக்குது, ஃபிரௌனை பத்தி வருது. ஒவ்வொரு நாளும் ஃபிரௌனை போர்னையில போட்டு எடுக்கிறது. அல்லாஹ் சொல்றார், அத்கிலு ஆல ஃபிரௌன அஷத்தல் அஸாப். ஆனா ஈஜிப்டுக்கு போய் கைரோல போய் ஃபிரௌன் பொடியை பார்த்தா விளங்காது. ஹதீஸ்ல எவ்வளவு இருக்குது? கபருக்கு நெருப்பு, தொழாதவண்ட கபர் என்ன 10. பாம்பு, நீங்க 10 வருஷத்துக்கு முந்தைய அடக்கின கபரை தோண்டி பாருங்க, உடம்பு இருக்கா சில நேரம். தாருல் பர்ஸக் திரை உலகம், அது மூளைக்கு படாத உலகம். அப்ப கபரு என்ற ஒரு வாழ்க்கை, அது நாங்க எங்கட கண்ட்ரோல்ல இல்ல.
அதுக்கு முந்தி செய்ய வேண்டியதை செய்து கொள்ளும். இன்றைக்கு கபருடைய வாழ்க்கைய உலகத்தில் அதிகமானவர்கள் மறுக்கிறார். ஏன்? புத்திக்கு படுதில்லையா? நாங்க புத்திய போடுறாக்கள் இல்லை. எல்லாத்திலையும் புத்திய போட்டோம்டா புத்தி பழுதாயிரும் கடைசியில. அல்லாஹ் சொல்றான், உங்களோட முழு சிந்தனைகளும் முறியடிக்கப்படும் நேரம் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், நீங்கள் கபறுகளை சந்திக்கும் வரைந்தார். அதனாலதான் இந்த சிந்தனையை அதிகமாக்க நாங்க ஜனாசாக்கள் குளிப்பாற்ற இடங்களுக்கு போவோம். கபரு தோன்ற இடத்துக்கு போகும். ஜனாசா அடக்கப்படும் பொழுது கலந்து கொள்ளும். அப்ப இந்த சிந்தனை எங்களுக்கு பிறக்கும் அதிகமா. ஜனாசாவுக்கு கண்ணை மூடி விடும். ஜனாசாவுடைய சட்ட திட்டங்கள்ல கலந்து கொள்ளும். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹுடைய மாணவர் இமாம் முஸ்னி, பெரிய இமாம், ஊர்ல எங்க ஜனாசா குளிப்பாட்டினாலும் போயிடுவார். போய் நின்றுவார். போய் நின்று தன்னை பார்த்து பேசுவாராம். ஒண்ட உடம்பா இருந்தா எவ்வாறு இருக்கும்? அன்றைக்கு பாவம் செஞ்சு படுமா? அன்றைக்கு பாவம் செஞ்சு படுமா? ஜனாசாவை குளிப்பாற்றுறது இது எவ்வளவு பெரிய அமல் தெரியுமா? ஜனாசாவை குளிப்பாற்றுறது. ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டினா ஹதீஸ்ல வந்திருக்குது, மன் கஸ்ஸல மையித்தன். நீங்க போய் நின்று மாஸ்க போட்டு, சிலவங்களுக்கு வாசம் பிடிக்காது, அத்தரை போட்டு ஜனாசா உண்ட குளிப்பாட்டு இருந்து ஃபகதம அலைஹி, அவருடைய குறை எல்லாத்தையும் மறைச்சிட்டீங்க. இப்ப ஜனாசா குளிப்பாட்டும் பொழுது குறைகள் விளங்கும். அந்த குறைய நீங்க வாய துறக்கல்ல வெளியே. கஃபரல்லாஹு 40 மர்ரா, அல்லாஹ் உங்களை 40 தடவை மன்னிச்சிடுவார். 40 தடவை உங்களை அல்லாஹ் மன்னிச்சிடுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஜனாசாவை குளிப்பாட்டினது யார்? நபியுடைய மருமகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு. சக்ரான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வச்சிருந்தார். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வசிய செய்திருந்தாங்க, என்ற ஜனாசாவை என்ற கணவன் தான் குளிப்பாட்டும். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஜனாசாவை குளிப்பாட்டது அலி ரலியல்லாஹு அன்ஹு. மற்ற சைட் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய ஜனாசாவை குளிப்பாட்டினது யார்? ஆண்கள் குளிப்பாட்ட இல்லை. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு வசிய செய்தான், என்ற ஜனாசாவை என்னுடைய மனைவி அஸ்மா பின்த் உமைஸ் தான் குளிப்பாட்ட வேண்டும். அஸ்மா பின்த் உமைஸ் ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு குளிர்காலம் குளிச்சிட்டாங்க, அதுல காய்ச்சல், வஃபாத் ஆயிட்டாங்க. அஸ்மா பின்த் உமைஸ் தான் உடம்ப கொண்டு வந்து குளிப்பாட்டினாங்க. குளிப்பாட்டிட்டு சஹாபாக்கள்கிட்ட செய்தி அனுப்பினாங்க, குளிர்காலமாக இருக்குது, கணவனையும் குளிப்பாட்டிட்டேன், குளிப்பாட்டியவர் குளிக்க வேண்டும் என்று இஸ்லாத்தில் இருக்குதா? சஹாபாக்கள் சொன்னாங்க, சுன்னத், அது ஃபர்து அல்ல. குளிப்பாட்டியவர் குளிப்பது சுன்னத். யார் குளிப்பாட்டினது? நாங்க எங்கட மனைவியோட பேசுறதும் இல்லை இதை பத்தி. வீடுகள்ல பேச பயம், அவ்வளோ உயர்ந்த அமல். ஜனாசாவை குளிப்பாற்று இது முதலாவது விடயம். பண்டைக்கு எங்களுக்கு தெரியும், நேற்று நாங்க போயிருந்தோம் வாழைச்சேனைக்கு, என்ன அந்த கபருஸ்தான பாக்குறதுக்கு. 2800 முஸ்லீம்களுடைய ஜனாசா, காபீர்கள் எல்லாம் சேர்த்து 2600 200 2800 கபர் அடக்கப்பட்டிருக்கு. இந்த நாட்டில் உள்ள முழு முஸ்லீம்களும் ஓட்டமாவாடி மக்களுக்கு துவா செய்யும். எங்கட ஊருக்கு வந்தா யார் செய்யற இதெல்லாம்? 10 ஜனாசா அடக்கலாம். நேற்று மட்டும் 31 ஜனாசா. இது நாளா போகுது, நாளாந்தம். ஜனாசா அடக்கிற இடத்துக்கு ஏன் போனதுண்டா இதை கொஞ்சம் பார்க்கறதுக்கு. இவ்வளவு பெரிய சேவைய ஓட்டமாவாடி மக்கள் செய்யறாங்களே. மற்ற ஊர் கணக்கில்லாம இருக்கு. நேற்று போனா ஜஃப்னால இருந்து ஒரு ஜனாசா வந்துருந்துச்சு, மன்னார்ல இருந்து ஜனாசா, கொழும்புல இருந்து ஜனாசா, அலவி மௌலானாவுடைய மருமகண்ட ஜனாசா, யார் எவருண்டு இல்லையே.
கொழும்புல இருந்து லொரியில ஜனாசா ஒவ்வொரு இடமா ஏற்றி குர்னாக்கள் அப்படியே ஏற்றிட்டு வருது ஒரு லொரி. எவ்வளவு திட்டம் நடக்குதுன்றத நாங்க விளங்கும். அந்த லொரியை கொண்டு வந்து முன்னுக்கு நிறுத்தாட்டுவாங்க. தொழுவிக்கிற இப்படித்தான் ஜனாசா வாங்க. சம்மாந்துர ஜனாசா நேத்து, அக்கரப்பத்தி ஜனாசா, கெக்கிராவ ஜனாசா, புத்தளம், முழு ஸ்ரீலங்காட ஜனாசாவும் எத்தனை மணிக்கு? 4 மணிக்கடையில வந்து சேரும். எப்படி சிஸ்டம் வச்சுக்க அங்கிட்டு பாரு. 4 மணிக்கடையில முழு ஸ்ரீலங்கால ஜனாசாவும் லொரிகள்ல வாகனங்கள் அப்படியே வந்துடும். வந்து ஜனாசா வாகனத்தோட நித்தாட்டி வச்சிருப்பாங்க. 2 பேர் தான் போகலாம், மற்றவங்க எல்லாம் முன்னால நிப்பாங்க. 2 பேர் போயிருந்தா அதுக்கு பிறகு அந்த இடத்துல சொல்லுவாங்க, வுது எடுத்துட்டு வாங்க, ஜனாசா தொழுவோம். ஒரு ஹஸரத் நிக்கிறார், எல்லார பேரையும் எழுதுறார். ஜனாசா மௌத்தானவங்களோட பேர், ஊர், என்ன நம்பர் போடுறது, என்ன ஒவ்வொரு கபர்ல நம்பர் எழுதணுமே. சேவையை சொல்றேன், எவ்வளவு அழகான சேவையை ஓட்டமாவாடி மக்கள் செய்யறாங்க. நாங்க மறந்திருந்திர கூடாது, நாங்க நன்றியா இருக்கணும், துவா செய்யணும். நாங்க ஒரு ஜனாசாவை அடக்கினா தெரியும். ஒரு நாளைக்கு 30-40 அடக்கிறண்டா. இப்ப நேத்து டயர்டை தூங்கல, அது இல்ல நேத்து நாங்க 40 ஜனாசா அடக்கினோம், டயர்டா இருக்குது எங்களுக்கு, அப்படி தூங்கினேன் நடக்கு. இது பணம் கொடுத்து செய்யற வேலை இல்லையே. சம்பளம் கொடுக்கலாம், அது சம்பளத்துக்கு செய்யற வேலை ஒன்று இல்லையே. உயிரை பணையம் வச்சு செய்யறது, எல்லாரும் பயத்தாட்டி வச்சிருக்கு. அங்க உள்ள PHI மார், அங்க உள்ள உலமாக்கள், அடுத்தது போறவங்க எல்லோருக்கும் சாப்பாடு கொடுக்கிறார். ஓட்டமாவடி மக்கள் பிரதேச சபை போய் ஒரு இடத்துல ஒரு போர்டர் இருக்குது, அவடத்த நிக்கிறவங்களுக்கு சாப்பாடு தண்ணி. 2 பேரை உள்ளுக்கு எடுத்துட்டு போய் அங்க வேற பாக்கின், அது 2 பேர் வந்ததுக்கு பிறகு விஷயத்தை விளங்கப்படுத்துறார். அவ்வளோ ஜனாசாவை தொழுக நடாது. தொழுக முடிஞ்சதுக்கு பிறகு என்ன செய்யலாம்? கபரிஸ்தான் அடிய போக இயலாது. இப்ப முந்தி ஒரு தெரியும் ஒவ்வொரு கபரு தோன்றது, இப்ப அப்படி தோண்ட இயலாது. நீளமா குழிய தோண்டி வச்சிருக்கிறார். நீளமா குழிய தோண்டி வச்சிருக்குது. அப்படியே வாகனத்தை ரிவர்ஸ்ல பின்னால கொண்டு வந்து நிறுத்தாட்டுறார். அடக்கிறதுக்கு 6-7 பேர் இருக்கிறார். ஆகப்பெரிய நன்றி செலுத்தணும் அந்த ஆர்மி ஜெனரலுக்கு. அவ்வளோ நல்ல ஒரு மனிதர். அவடத்த நின்று ஒன்றுண்டா பார்த்துட்டு இருக்கிறார். அவடத்துல சில ஆமிகளோட பேசினோம். அந்த ஒரு ஆமிட வாப்பா மௌத்தாயிட்டார், இவருக்கு போகல. இத கவனி, அங்க போனா இது நடக்காது. எப்படி எவ்வளவு பெரிய தியாகங்கள் நடக்குது. முந்தநாத்து அடக்கிட்டு போகல ராவ் 8 மணியாம். ஏன்னா தூரத்திலிருந்து ஜனாசா வந்து அவ்வளவு பேரும் நிக்கும். நேத்து 2 மணித்தியாலம் தொழுகைக்கு நின்று எல்லாரும் தொழ ரெடியாக அடுத்த மையத்து வருது, கல்முனை மையத், அதுக்கப்புறம் இந்த ஒரு மையத், அது கடைசியா வருது அக்கரப்பத்து மையத். மன்னார் ஜஃப்னா நேரத்தோட வந்துடுச்சு. அப்ப ஒரு 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 இவ்வளோ நன்மையான காரியமும் நடந்துட்டு இருக்கு. அது பிறகு அந்த 6 பேரும் தான் வாகனத்திலிருந்து ஜனாசா வழி எடுக்கிறது, கீழே எடுத்து கபருளுக்கு வைக்கிறது. அதை யாரும் பார்க்கல, பக்கத்திலையும் போகல, தூரத்துல இருந்து பார்க்கலாம். யாராவது போட்டோ எடுத்தா அதுக்கு வச்சிருக்காங்க, உடனே போனை பறிக்கிறது. ஏன்னா இது வெளி உலகத்துக்கு போகக்கூடாது. கண்ணியமிக்க சகோதரர்களே, எவ்வளோ பெரிய ஒரு அமல் தெரியுமா இது? அதான் சொல்ல வர, குளிப்பாட்டினாலே 40 தடவை அல்லாஹ் மன்னிக்கிறார். அடுத்தது கஃபன் செய்தா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கஃபன மையிதன், யார் ஒரு மையித்தை கஃபன் செய்வாரோ, கஸாஹுல்லாஹு மின் சுந்துஸின் வ இஸ்தபரகின் ஃபில் ஜன்னஹ், அல்லாஹ் சொர்க்கத்துடைய பட்டாடையால் அணிவிப்பார். எல்லாரும் போக மாட்டாங்க கஃபன் செய்ய, நன்மையை விளங்கினோம் முன்சஃப்ல நிப்பார். சரி, ஒரு மையத்தை குளிப்பாட்டிட்டோம், கஃபன் செஞ்சோம், எங்களுக்கு மவுத் வந்துருமா உடனே? அப்படி இல்லையே. மையத்தை மவுத்த பத்தி பேசிட்டோம், எங்களுக்கு மவுத் வந்துருமா? அப்படி இல்லையே. சில ஊர்கள்ல இன்றைக்கு சொல்றாங்க கஞ்சாவாம் குடுவாம். ஏன்? வாலிபர்களை பழக்கம் இல்லையே. நிர்வாகங்கள் அப்படி அப்படியே இருக்குது, ஒன்றும் தெரியாத தோது மாதிரி. பிள்ளைகள் எடுத்து ஒரு 50 பேர் எடுத்து குளிப்பாட்ட பழக்கிறது.
ஒரு 50 பேர் எடுத்து கஃன் செய்ய பழக்கிறது, ஒரு 50 பேர் எடுத்து கபர் தோண்ட பழக்கிறது, சாராயத்தை கொடுத்தா கபரை தோன்றது. முந்தி இருந்த முறை இதுதான். ஊருடைய நிர்வாகம், ஊர்ல இருக்கக்கூடிய A-level முடிச்ச பிள்ளைகள், சும்மா சுத்தி திரியுது பிள்ளைகள், என்ன செய்யறன்னு தெரியா. கஞ்சாவுக்கும் குடுவுக்கும் சட்டம் ஏற்றி என்ன செய்ய? நீங்க குடு அடிச்சா தொழுவிக்க மாட்டோம், அடக்க மாட்டோம், இது மாட்டு சட்டம். இது இஸ்லாம் சொன்ன சட்டம் இல்லை. எப்படி எல்லாம் திசையை திருப்புறது தானே இஸ்லாம். பாவத்தில் போகாம பிள்ளைகளை நலவுடைய வழியை காட்டுறது தான் இஸ்லாம். எந்த ஊர்லயும் ஜனாசா அமைப்பு ஒன்று இல்லைண்டா எல்லாமே நாரிடும். ஒவ்வொரு முஸ்லிம் ஊர்லயும் இதை ஆரம்பிக்கும். வாலிபர்கள் எடுத்து குளிப்பாட்ட பழக்கிறது, கஃன் செய்ய பழக்கிறது. இதோட நன்மைகள் என்ன? இப்ப எங்களுக்கு பேசக்கொள்ளே ஆசை வருமா இல்லையா? இதுக்கு போற ஒரு ஜனாசா விட்டு வைக்கப்படாது. நாங்க அது மாதிரித்தான் அந்த பிள்ளைகளுக்கு பேச பேச ஆசை வரும். இரண்டாவது கஃனுடைய நன்மை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஃன் செய்யும் பொழுது, குளிப்பாட்டும் பொழுது நபியுடைய ஆடைய கலத்துறதா இல்லையான்னு பிரச்சனை வந்துச்சு. சொல்றாங்க, ஒரு சத்தம் கேட்டது, லா துஜர்ரிது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியுடைய ஆடைகளை கலத்திராதீங்க. அப்படியே வச்சு குளிப்பாட்டி கஃன் செஞ்சிட்டார். நபியுடைய ஆடை கலத்தப்படல. மூன்றாவது, ஒரு ஜனாசாவை கபருளுக்கு அடக்கினா உள்ள நன்மை என்ன தெரியுமா? இப்ப ஓட்டமாவாடி மக்கள் அந்த நன்மை எடுத்துட்டாங்க. எங்கட ஊர்களையும் ஒரு ஜனாசாவை அடக்கிறதுக்கு முன் வரும். நாங்க இதுல பணம், இதுல அரசியல் ஒன்றும் பாத்திரப்படாது. இது ஈமான், நன்மைக்கு செய்யற வேலை. உதாரணமா கேள்விப்படுவீங்க, ஓட்டமாவாடி கபருஸ்தானா கிண்ணியா கபருஸ்தானா, எங்க அடக்கினாலும் என்ன, இதுல நாங்க எதையும் பாவிக்க கூடாது. எந்த தகுதி என்ன, தரம் என்ன, எந்த அரசியல் என்ன, முஸ்லீம்கள் இதெல்லாம் பிரச்சனை வாரு. இன்றைக்கு காதி கோட்டை இழக்கிற நேரம் வந்திருக்கிறேன். காரணம் சொல்ல வரல நான், அதுக்கு எவ்வளவு காரணம் இருக்கு. அதே மாதிரி தான் எங்கட உரிமைகள், அல்லாஹ் தந்த நியமத்துகள்ல நாங்க சண்டை பிடிச்சிடக்கூடாது. இந்த நாட்டில் ஒற்றுமையாக ஒரு ஜனாசாவை அடக்கினா, நபி அவங்க சொன்னார்கள், மன் ஹஃபர மய்யிதன் கப்ரன், ஒரு ஜனாசாவை கபரில் அடக்கினால், அதில் மறைத்து வைத்தால், ஃபஅஜன்னஹு ஃபீஹி அஜ்ரல்லாஹு மினல் அஜ்ரி கஅஜ்ரி மஸ்கனின் அஸ்கனஹு இலா யௌமில் கியாமா. என்ன கூலி தெரியுமா? நீங்க ஒரு ஆளுக்கு கியாமத்து வரைக்கும் வாழ்றதுக்கு ஒரு ஊடு செஞ்சு கொடுக்கிறீங்க, உங்களுக்கு எவ்வளவு கூலி கிடைக்கும்? ஒரு ஊடு கட்டி கொடுத்தா இதே கூலி அல்லாஹ் உங்களுக்கு தருவான். ஒரு ஜனாசாவை கொண்டு போய் கபர்ல வச்சு அடக்கினா, மடவளையில சொல்லுவாங்க, வாலிபர்கள் இருக்கிறாங்க, ஜனாசாவை தூக்கிட்டு வந்துருவாங்க. அதுல ஒரு வாலிபரை பத்தி சொல்லுவாங்க, இந்த ஊர்ல உள்ள முழு மையத்துக்கும் இறங்கின ஒரே ஒருவன் அவன் தான். அது யார ஜனாசா, அவன் கபருக்கு இறங்கிடுவான். இந்த நன்மை அடே, இந்த நன்மை அடே. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட உயர்ந்த ஒரு ஆள் இல்லையே உலகத்தில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட 5 பேருடைய கபருக்கு இறங்கி இருக்காது. இப்ப நாங்க கபர்ல இறங்குறதுக்கு பயப்பட தேவையில்லை, வெக்கப்படவும் தேவை. அது கேவலம் அல்ல. நாங்க முந்தி அடிச்சு கபருக்கு இறங்கும். சிலருடைய மனைவியுடைய ஜனாசா இவர் அப்படியே பார்த்துட்டு இருப்பார் கையை குத்தி. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கபருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கினாங்க உள்ளு. தண்ட மனைவி நான் தான் இறங்கணும் என்ற கபருக்கு. 5 கபர்ல ரசூலுல்லாஹ் இறங்கி இருக்கிறாங்க. முதலாவது கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாட கபர். இரண்டாவது கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாக்கு கிடைச்ச ஒரு பிள்ளை ஒன்று இருந்துச்சு. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஏற்கனவே 2 கல்யாணம் முடிச்சிருந்தாங்க. அதுல கிடைச்ச புள்ள மௌத்தான நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கபருக்கு இறங்கினார். இரண்டாவது. மூன்றாவது ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹுடைய உம்மா, ரசூலுல்லாஹ்வுடைய மாமியா உம்மு ரூமான். உம்மு ரூமானுடைய கபருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கினார்கள். மூன்றாவது. நான்காவது
ஒரு சஹாபி ஒன்று இருந்தாங்க, அப்துல்லா அல் முஸ்னி ரலியல்லாஹு அன்ஹு. அவருக்கு சுருக்கமாக சொல்வது துல் பிஜாதைன். துல் பிஜாதைனுடைய கபருளுக்கு இறங்கினார். துல் பிஜாதைன் பெரிய மதீனாவுடைய பணக்காரன் இல்ல, ஒரு ஏழை. இறங்கினாங்க கபருளுக்கு. 5வது கபர் வித்தியாசமான இறங்கு ரசூலுல்லாஹ். யாரு? ஃபாத்திமா பின்த் அஸத், அலி ரலியல்லாஹு உம்மா, அபூ தாலிபுடைய மனைவி. இந்த ஃபாத்திமா பின்த் அஸதுடைய ஜனாசாவை குளிப்பாட்டிட்டு நபி அவங்க தன்னுடைய ஜுப்பாவால தான் கஃன் செஞ்சாங்க. கபருலுக்கு ஜனாசாவை வச்சிட்டு, எப்படின்னா உங்களுக்கு தெரியும், மதீனாட பக்கியுடைய கபர் புல்ல குளிக்கும், கீழே நேர தோண்டி அப்படியே உள்ளு தோன்ற, ஏன்னா உள்ளுக்கு தான் வைக்கிறது, வச்சு போட்டு செங்கல் அடுக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா பின்த் அஸதுடைய ஜனாசாவை வச்சிட்டு கொஞ்ச நேரம் கபருலுக்கு தூங்கினாங்க. என்ன இடம் இருக்குதானே? சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், வித்தியாசமான நிகழ்வை கண்டோமே, ஜுப்பாவால கஃன் செஞ்சீங்க, பக்கத்துல கொஞ்சம் தூங்கினீங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உம்மி பஅத உம்மி, இந்த அம்மா இந்த 6 வயசுல மௌத்தானதுக்கு பிறகு என்ன வளர்த்த அம்மா இதுதான். இந்த 6 வயசுல இருந்து இப்ப எனக்கு 50 சொச்சம் வயசு, என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்த அம்மா இதுதான். உம்மி பஅத உம்மி. அதால அப்படி செஞ்சேன், நான் கொஞ்ச நேரம் கபர்ல தூங்கினேன் என் உம்மாவோட. அல்லாஹ் அந்த கபரை பிரகாசமாக்குறதுக்கு என்ன ஜுப்பாவை கலத்தி கஃன் செய்தேன் என்ற தாய்க்கு அல்லாஹ் தண்டனை இல்லாமலாக்கு. இந்த 5 கபருக்குள்ளேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கி இருக்கிறார். இப்ப நாங்க இறங்கினா என்ன? எவ்வளவு பெரிய அமல், எவ்வளவு பெரிய அமல் சகோதரர்களே. கபருளுக்கு இறங்க ஒரு நேரம், அப்பதான் எங்களுடைய சிந்தனை தெளிவாகும். இது கபருக்குரிய நன்மை. சரி, 3 நன்மையை பார்த்துட்டோம். 1 குளிப்பாற்ற நன்மை, 2வது கஃன் செய்யற நன்மை, 3வது அடக்கிற நன்மை, 4வது தொழுவிக்கிற நன்மை. தொழுகிற நன்மை என்ன தெரியுமா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மனித்தபஅ ஜனாஸத முஸ்லிமின் ஈமானன் வஹ்திசாபன். நீங்க ஒரு முஸ்லிமுடைய ஜனாசாவை பின்துயர்றீங்க. எதற்காக? என் வாப்பா, என் தாத்தா, என்னுடைய தம்பி இல்ல, ஈமானன் வஹ்திசாப், ஈமானோட. யார ஜனாசான்னு உங்களுக்கு தெரியா? இன்றைக்குள்ள ஒரு பழக்கம் உண்டு, பித்அத் ஒன்றுக்கு என்னண்டா, ஆள் தெரிஞ்சாதான் ஜனாசால கலந்து கொள்ற. ஆள் தெரிஞ்சாதான் என்ன செய்யறது? ஜனாசால கலந்து கொள்ற இல்ல. அது மாறும். எந்த ஜனாசா போனாலும் போகணும். ஏன்? ஈமான் இருக்கின்ற உள்ளத்தில். அது ஏழையா இருக்கட்டும், பணக்காரனா இருக்கட்டும், அது சொந்தமாக இருக்கட்டும், சொந்தம் இல்லாம இருக்கட்டும், செல்வந்தராக இருக்கட்டும், எப்படியாக இருந்தாலும் மனித்தபஅ ஜனாஸத முஸ்லிமின் ஈமானன் வஹ்திசாபன். நேத்து நாங்க அதை பார்த்தோம், அதான் சொல்றேன். அந்த நிகழ்வுகளை பார்க்கிறோம் நாங்க. எந்த ஜனாசா இருந்தாலும் தொழுவிக்கத்தான் போகும். அது யாரா இருக்கட்டும், உலமாக்களா தான் செய்யறாங்க. நாங்களும் இதை பின்பற்றோம். ஒரு முஸ்லிமுடைய ஜனாசாவுல கலந்து கொள்றார். எதற்கு? 2 காரணம். 1 ஈமான், 2வது இஹ்திசாப். அல்லாஹ் எனக்கு கூலியத்தா. என்ன நன்மை தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வகான மஅஹு ஹத்தா யுஸல்லி. ஜனாசா தொழுக வரைக்கும் அப்படியே போறார். இதுக்கு நீங்க 1 லட்சம் செலவழிச்சு போனாலும் பரவாயில்லை. உங்களுக்கு ஃப்ரீ டைம் ஒன்று கிடைக்குது, உங்களுக்கு வசதி கிடைக்குது, உங்களுக்கு போகையிலும் நீங்க தகுதியானவங்க, ஒரு ஓட்டமாவடிக்கு போய் இந்த ஜனாசா கொஞ்சம் பார்த்துட்டு வரணும், ஒரு தொழுதுட்டு வாரத்துக்கு போறீங்க, பிரச்சனை இல்லை. நீங்க தொழ போறீங்க ஈமானோட, வேறொன்றுக்கும் அல்ல. ஹதீஸ்ல வந்திருக்கு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படியே அடக்கும் வரைக்கும் நிக்கிறீங்க ஜனாசாவை. நீங்க அடக்கவுமில்ல, ஒன்றும் செய்யல, தொழுதீங்க, அடக்கும் வரைக்கும் இருக்கிறீங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 2 கீராத் நன்மை கிடைக்கும். எத்தனை கீராத்? 1 கீராத் என்றால் உஹது மலை அளவு. உஹது மலை கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர். இன்றைக்கு 50,000 ரூபாய் லாபம் கிடைக்குதா?
1,00,000 சம்பளம் கிடைக்குதுண்டா நாளாந்தம் ஓட தயாரா இல்லையா? நாங்க ஓடுறோம், கஷ்டப்படுறோம். 1,00,000 மாச கடைசியில கிடைக்குது, நாளாந்தம் எழும்பி வேலை செய்யறோம். இது எவ்வாறான அமலண்டா? நீங்க ஒரு ஜனாசாவை தொழ போறீங்க, அந்த ஜனாசாவுல தொழுது ஜனாசா அடக்கி முடியும் வரைக்கும் நிக்கிறீங்க, 2 கீராத் நன்மை. ஒரு கீராத் என்பது உஹது மலை அளவு. உஹது மலை என்பது 5 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் நன்மை உங்களுக்கு கிடைச்சிட்டு. எவ்வளவு பாக்கியம்! நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தெரியும், கொஞ்சம் பேர் தொழுதுட்டு அடக்க போக மாட்டாங்க. கொஞ்சம் பேர் தொழுதுட்டு என்ன செய்ய மாட்டாங்க? அடக்க போக மாட்டாங்கன்னு தெரியும். நபியோங்க பிரிச்சு சொன்னாங்க. எப்படி? ஒமன் ஸல்லா அலைஹா, தொழுதுட்டு நீங்க திரும்பிட்டீங்க, அடக்க போகல. சும்ம ரஜஅ கப்ல அன் துதுஃபன், அடக்கப்பட முந்தி வந்தா உங்களுக்கு ஒரு கீராத் நன்மை தான் கிடைக்கும். ஒரு மலையளவு உஹது மலையோட நன்மை தான், 5 கிலோமீட்டர் நன்மை தான் உங்களுக்கு கிடைக்கும் கிட்டத்தட்ட. கண்ணியமிக்க சகோதரர்களே, எவ்வளோ உயர்ந்த அமல்களை இன்றைக்கு ஓட்டமாவாடி மக்கள் செய்யறாங்க. எவ்வளவு உயர்ந்த, ஒரு நாளைக்கு 30 ஜனாசா தொழுவிக்கிறண்டா, அடக்குறண்டா, 30 பெருக்குங்கள். நமக்கு தானே கணக்கு தெரியும், எல்லா கணக்கும் தெரியுமே. கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு தெளிவுபடுத்திருக்கிறான் சூரத்து தகாசுர்ல. உங்களுடைய எல்லாமே ஹத்தா ஸுருதுமுல் மகாபிர், நீங்க கபறுகளை சந்திக்கிற வரைக்கும் தான். அங்க போய் பாத்தீங்கன்னா 2600 கபரும் அப்படியே பக்கி மாதிரி இருக்குது. ஏன் பக்கி மாதிரி இருக்குதுன்னு சொல்ற? பக்கியில தலைமாட்டில் ஒரு கல் வச்சிருப்பாங்க, அது மாதிரி அங்க தலைமாட்டில் ஒரு வெள்ளை கல் ஒன்று இருக்கு. ஏன்னா அங்க மரம் ஒன்றும், எங்கட கபருஸ்தான்ல மரங்கள் இருக்குது, பூச்செடிகள் இருக்குது. அந்த கபருஸ்தான்ல பூச்செடியை நாட்டிட்டு இருக்கீங்களா? 30-40க்கு நாட்டி என்ன செய்ய? அப்படியே பார்த்தா கல்வ அப்படியே கரைஞ்சிட்டு போகும். இது 2800ல யாரு எவரு முழு ஸ்ரீலங்காவும் இருக்கு. அல்லாஹ் ஒரு படிப்பினைக்கு வச்சிருக்கிறான் எங்களுக்கு. எங்கட அகங்காரம், எங்கட பெருமை, தொழாதவன் தௌபா செய்யும், தொழாதவனை கூட்டி போய் காட்டும். இதெல்லாம் ஜகாத் கொடுக்காதவனை கூட்டி போய் காட்டும். பெரும் பெரும் கோடீஸ்வருடைய கபர் இருக்குது, பெரும் பெரும் அரசியல்வாதியுடைய கபர் இருக்குது. சகோதரர்களே, சகோதரிகளே, உள்ளத்தை நாங்க மாற்றிக்கொள்ளோம். ஹத்தா ஸுருதுமுல் மகாபிர், அல்லாஹ் சொல்றான், கல்லா ஸௌஃப தஅலமூன் ثم كلا سوف تعلمون. நீங்க வெகு சீக்கிரம் விளங்கிக் கொள்ளுங்க. அல்லாஹ் எவ்வளவு பொறுமையுள்ளவன்றதை பாரு. அல்லாஹ் இப்ப எங்கட கையில ஆட்சியை தந்திருந்தா என்ன செஞ்சிருப்போம்? நாங்க இன்னைக்கு ஜகாத் கொடுக்காம இருக்கான், இருந்தும் வெல்லாம வருதா இல்லையா? தொழாம இருக்கான், சாப்பாடு கொடுக்கானே இல்லையா? அல்லாஹ் தண்ணி கொடுக்கானே இல்லையா? அல்லாஹ் எவ்வளவு அல்லாஹ்ட சபர். அல்லாஹ் கேளுமா இல்லையா இஸ்லாத்தை உயர்த்தி காட்டுறது ஒரே அடியா? கல்லா ஸௌஃப தஅலமூன், நீங்க விளங்கிக் கொள்ளுவீங்க அல்லாஹ் சொல்ற. சும்ம கல்லா ஸௌஃப தஅலமூன், இந்த ஸௌஃபண்டு வந்தா எதிர்காலம். எதிர்காலத்தை நீங்க விளங்குவீங்க, உங்களுக்கு எல்லாமே விளங்கும். அல்லாஹ் சொல்றார். கபருக்கு வந்தோடனே விளங்கிருமே. முன்கர் நக்கீரை கண்டதுக்கு பிறகு சரி வருமா? பொருளாதாரம், அரசியல், எங்கட கோட்பாடு, எவ்வளவு சிந்தனைய உள்ளுக்கு அமுக்கி வச்சிட்டு இருக்கிறோமே, எல்லாமே போயிட்டு. அல்லாஹ் தான் சொல்றான் சூரத்துல் ஆதியாத்துல, இதா புஅஸிர மா ஃபில் குபூர் வஹுஸ்ஸில மா ஃபிஸ் சுதூர். கபர்ல எழுப்பி உட்கார வச்சா உங்களோட நெஞ்சில உள்ள அவளை எடுத்து பார்ப்போம் நாங்க, நெஞ்சில் என்ன இருந்துச்சு. அதனாலதான் சகோதரர்களே, உலகத்துல வாழுவோம் கப்பல் தண்ணில போறத போல. உலகத்துலதான் வாழணும், வேற எங்கேயும் வாழ இயலாது. அதற்காக தண்ணி கப்பலுக்குள்ள ஏறி விடக்கூடாது. ஒரு நாளும் தண்ணி கப்பலுக்குள்ள போட்ல ஏறிச்சோ அது டேஞ்சர் தான். இதுக்குள்ள ஏறப்படாத ஒன்றும், இந்த ஸ்பஞ்சில ஏறிடப்படாது. இந்த ஸ்பஞ்சில அல்லாஹ்வ, ரசூல, குர்ஆனை வச்சு கொள்ளணும் எப்பயுமே. எப்ப மௌத் வந்தாலும் ரெடி இன்ஷா அல்லாஹ். கபர்ல எழுப்பாட்டி வச்சு அஞ்ச அல்லாஹ், இங்க ரசூல், இங்க குர்ஆன், வேற ஒன்றும் இல்லை.
கல்லா லவ் தஅலமூன இல்மல் யகீன். 3 தடவை அல்லாஹ் சொல்லிட்டா உறுதியா உங்களுக்கு விளங்கு, நம்பி வாழு. இந்த சூரா ஓதி ஓதி சகோதரர்களே என்ற கல்பை நான் திருத்தோம், சமூகத்தை திருத்தோணும். இல்லையா நஷ்டம் அவங்களுக்கு. கல்லா லவ் தஅலமூன இல்மல் யகீன். இரண்டாவது பர்ஸகுடைய வாழ்க்கை முடியும். எப்ப முடியும்? நான் மௌத்தானத்திலிருந்து பர்ஸகுடைய வாழ்க்கை நீடிக்கும் சூர் ஊதுற வரை. எப்ப இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் சூர ஊதுவாரோ அதோட பர்ஸக் முடிஞ்சு. 3வது வாழ்க்கை ஆரம்பம். என்ன வாழ்க்கை? கியாமத். அப்ப எவ்வளோ பெரிய ஒரு பிரயாணத்துல நாங்க இருக்கிறோம். இடையில மாட்டிக்கிட்டா எங்கட பக்கத்து ஊர்ல ஒரு குடும்பம் இஸ்லாத்தை விட்டுட்டு வேற மதத்துக்கு மதம் மாறி என்னையாம் என்னமோ காசி கொடுத்தையாம், அவ்வளவுதான். 2வது ஹிஜாப் போடையிலாதான் பொம்பளை பிள்ளைகளுக்கு, வாப்பாக்கும் உம்மாக்கும் பிள்ளைகளுக்கு. எவ்வளவு பாவமே. வாப்பா சொல்றாராம் என் பிள்ளைகளுக்கு ஹிஜாப் போடையிலா, முடி வளர்க்கலா, சொரியுது, முடி வெட்டணும், அதுக்கா இஸ்லாம் சரி வராது. எப்படி நாம் எவ்வளவு தூங்குறோம்ன்றத பாரு. அது முஸ்லிம் ஊர்கள்ல பேரை சொன்னா குழப்பம். எந்த அளவுக்கு வாப்பா பிள்ளைய வளர்த்திருக்க, அம்மா அப்படி பிள்ளைய வளர்த்திருக்கு. எவ்வளவு நரகவாதி ஆயிட்டா, பாவமா இல்லையா? அற்ப துனியா செல்வம் எங்களும் நாசமாக்கி நாம நினைக்கப்படாது. மார்க்கம் வளர்ந்துட்டு போகுது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நாசமாயிட்டு போகுது குடும்பங்கள்ல. இஸ்லாம் அல்லாஹ் எச்சரிக்கிறான், நீங்க நரகத்தை பாப்பீங்க கியாமத்தில். அதான் 3வது வாழ்க்கை. லதரவுன்னல் ஜஹீம். நிச்சயமாக சத்தியமாக நீங்கள் நரகத்தை பார்ப்பீர்கள். நீங்க மறுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க, அது பிரச்சனை இல்லை. அல்லாஹ் நரகத்தை பாப்பி. وَإِن مِّنكُمْ إِلَّا وَارِدُهَا كَانَ عَلَى رَبِّكَ حَتْمًا مَّقْضِيًّا. சூரா மரியம்ல அல்லாஹ் சொல்லிட்டார். இந்த ஆயத்தை கொஞ்சம் எடுத்து பாருங்க. சூரா மரியம்ல என்ன? وَإِن مِّنكُمْ إِلَّا وَارِدُهَا. நீங்க ஒவ்வொருவரும் நரகத்தை தாண்டித்தான் போகணும். كَانَ عَلَى رَبِّكَ حَتْمًا مَّقْضِيًّا. அல்லாஹ் சத்தியம் செஞ்சிட்டார், சத்தியமா நீங்க நரகத்தை தாண்டித்தான் போகும். ஏன்? நரகத்தை தாண்டித்தான் சகோதரர்களே சொர்க்கம். சொர்க்கத்தை தாண்டி நரகம் இல்லை. ஏன்? விழுற. அதாவது 3வது கியாமத், நரகத்தை பாப்பி என்று சொல்லிட்டு அல்லாஹ் ثُمَّ لَتَرَوُنَّهَا عَيْنَ الْيَقِينِ. நீங்க உறுதியா நரகத்தை பாப்பீங்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த 3 வாழ்க்கையும் சிந்தனைக்கு எடுப்போம். தாரு துன்யாவில் ஏமாந்து விடாமல் தாருல் பர்ஸக் முக்கியமான இடம் எங்களுக்கு. 3வது தாருல் ஆஹிரா. இந்த 3லும் வெற்றி அடைந்தவர்கள் கூட்டத்தில் இல்லாமல் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா. اللهم صل على محمد وبارك على محمد. கிருபை ரஹ்மானே யா அல்லாஹ், துனியாவில் சிறந்ததை நசீபாக்குவாயாக, பர்ஸகிலும் சிறந்ததை தருவாயாக, ஆகிரத்திலும் நல்லடியார்களோடு எங்களை எழுப்பாட்டுவாயாக. இந்த 3 வாழ்க்கையிலும் சீதேவிகள் கூட்டத்தில் சேர்த்தருள்வாயாக. ஒன்றில் சீதேவியாகவும் மற்றதில் மூதேவிகளாகவும் எங்களை ஆக்கிவிடாதே யா அல்லாஹ். தாரு துன்யாவிலும் தாருல் பர்ஸகிலும் தாருல் ஆஹிராவிலும் வெற்றி அடைந்த, விமோசனம் அடைந்த சீதேவிகள் கூட்டத்தில் சேர்த்தருள்வாயாக. யாரெல்லாம் இந்த ஜனாசாவுடைய விடயத்தில் முக்கியமாக ஓட்டமாவாடி மக்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை செய்வாயாக. தொடர்ந்தும் அவர்கள் உற்சாகமாக இந்த வேலைகளை தொடர்ந்தும் செய்ய தௌஃபீக் செய்வாயாக. முஸ்லிம் சமூகத்துக்கு மத்தியில் இருக்கும் பிரச்சினைகள், கஷ்டங்கள், அனைத்து வகையான முரண்பாடுகளையும் களைந்து ஒற்றுமையாக வாழ தௌஃபீக் செய்வாயாக. எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பெரிய தௌஃபீக்